ஒரு நெகிழ வைக்கிற ஒரு உண்மை சம்பவம், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம். இன்று நம்பளால் முடியுமா? அப்படின்னு பல ஃபேமிலிகள், அதாவது வந்து ஒரு நடுத்தர குடும்பமே, இதெல்லாம் நம்பளால முடியுமா? இதெல்லாம் செய்ய முடியுமா? இந்த பிள்ளைங்கள்லாம் வளர்த்து ஆளாக்க முடியுமா? இதெல்லாம் என்னய்யா நம்மளால முடியும்? அப்படின்ற இடத்துல ஒரு ஏழ்மை தாய், ஒரு சிங்கிள் மதரா ஒரு ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்க 6லிருந்து 60 வரை படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட ரிலேட் பண்ற மாதிரியான ஒரு சம்பவம் வந்து. ரஜினியோட எவர்கிரீன் மூவி வந்து. அது கூட கோச்சிக்கிட்டாராம் வந்து கமலஹாசன் வந்து. எனக்கு பண்ண வேண்டிய கதைய ரஜினிக்கு குடுத்துட்டு, ரஜினி பண்ண வேண்டிய கதைய நான் வந்து பண்ணேன் சகலகலா வல்லவன் அப்படின்னு. அது மாரி இன்னைக்கும் ரஜினிகாந்தோடைய ஒரு ஃபேவரட்டான மூவி வந்து 6லிருந்து வருவது. அந்த கதை மாரியான ஒரு கதை. அந்த கதை என்னன்ட்டு நான் அதுக்கப்புறம் சொல்றேன் வந்து. முக்கியமான ஒரு விஷயம், ஆந்திரா சித்தூர் மாவட்டத்தில் உள்ள புக்கனூர் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு கிராமம் இருக்குது. வெறும் 30 குடும்பம் மட்டும் வாழ்கிற அந்த கிராமம் அது. வெறும் விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த கிராம மக்கள், பெரிய அளவுல விவசாயம் கூட கிடையாது, எல்லாம் கூலி தொழிலாளிகள். அப்ப அந்த கிராமத்துல ஒரு குடும்பம் இருக்குது. கௌரவம்மா, முனி வெங்கடப்பா அப்படின்ற கணவன் மனைவி 2 பேர். இந்த கௌரவமா யாருன்னா கூலி தொழிலாளி, கூலி வேலைக்கு செய்யறவங்க. முனி வெங்கடப்பாவும் அது மாதிரி தான். தனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை போய் செய்வாரு, வருவாங்க, இது பண்ணுவாங்க. இவங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள். இந்த 4 பெண் பிள்ளைகளும் ஊரார் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை எப்படி நீ கரை சேர்க்க போற, இதை எப்படி நீ கட்டி கொடுக்க போற, இதை நீ எப்படி படிக்க வைக்க போற அப்படின்ற மாதிரி பேச்சு திரும்ப திரும்ப வரும். அதற்கான சூழ்நிலை என்னன்னா, இவங்களுக்கு வந்து வறுமையான ஒரு வாழ்க்கை. ஏமா அந்த காலத்துல ஒரு 30, 35, 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கும் அது தொடருதானே, இன்னைக்கும் தொடருது வந்து. இன்னைக்கும் வந்து பல மாநிலங்கள், ஏன்னா ஆந்திரா மாநிலம் ஆகட்டும், பக்கத்து மாநிலம் ஆகட்டும், அரசு வந்து இன்னைக்கு அரசு பள்ளிகள் வந்து சோறு போடுறாங்க. அரசு வந்து பள்ளிகள் இன்னைக்கு கட்டணம் இல்லை. இவ்வளோ இருந்தும் பெண் பிள்ளைகளை கரை சேர்க்கறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இன்னும் கிராமப்புறங்கள்ல இருக்குது. இப்படியா இருக்கிற அந்த சூழ்நிலையில சின்ன சின்ன குழந்தைங்களா அந்த 4 பிள்ளைங்களை இருக்கும் பொழுது வந்து ஓரளவுக்கு இருக்கும் பொழுது திடீர்னு முனி வெங்கடப்பா இறந்து போகிறார். இறந்து போகணுன்னே இந்த கௌரமாவுக்கு வந்து தலையில இடி விழுந்த மாதிரி ஆகுது வந்து. ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவங்க அந்த 30 குடும்பம்னா என்ன வந்து, உங்களுக்கு 30 குடும்பம் சுத்தி அவங்க தானே இருப்பாங்க, ஏறக்குற சொந்தக்கார மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இந்த பொதுவா இன்னைக்கும் உண்டுங்க வந்து, இந்த பொம்பளை குழந்தை பிறந்தா ஏன் இப்படி ஒரு இது பண்றாங்கன்னு தெரியல வந்து. நீ பொம்பளை குழந்தை பிறந்தா ஐயோ, நீ உண்மையிலேயே வந்து இன்னைய சூழ்நிலையில கல்யாணத்துக்கு பெண் பிள்ளைகள் கிடைக்கிறதுக்காக பெரிய கஷ்டமா இருக்குது வந்து. பூரா ஆண் பிள்ளைகளா பெற்று போட்டு பொண்ணு கிடைக்காம அவன் அலையறான். ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பொம்பளை குழந்தை பிறந்துருச்சா அப்படின்ற மாதிரி இழுக்கிறது உண்டு வந்து. இது எல்லாம் வந்து தென் மாவட்டங்களில் மிக அதிகம், வட மாவட்டங்களில் இன்னும் மோசம். இது நடந்த உண்மை சம்பவம். அப்படிதான் கௌரமாவுக்கு எல்லாரும் காதுல என்னன்னா, அவளுக்கு துக்கத்தை சொல்ல போறாங்கன்னு பார்த்தா திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறது என்னன்னா, கௌரவமா இந்த 4 பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்க போற, 4 பிள்ளைங்களை கரை சேர்க்க போற அப்படின்னு. சில சொந்தக்காரர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன பண்ணு, இந்த 4த்தையும் உன்னால வளர்க்க முடியாது, ஏன்னா நீயே மண்ணை நோண்டி பிழைக்கிறவா, விவசாயம் கூலி வேலை செய்யறோம், உன் வீட்டுக்காரன் வேற இல்லை, அதனால ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சொந்தக்காரங்கிட்ட விட்டுரு, இல்லை ஹாஸ்டல்ல படிக்க வச்சிரு, பக்கத்துல சித்தூர்லயோ நெல்லூர்லயோ திருப்பதிலையோ கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்றாங்க. நான் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பெண் பிள்ளைகள், நான் எப்படி எனக்கு வளர்க்க தெரியும்? என் கையில ஒரு ஆழாக்கு, அதை 1 கிலோ அரிசி கிடைச்சதுன்னா அந்த 1 கிலோ அரிசியை நான் கஞ்சி வடிச்சு அந்த 4 குழந்தைங்க கொடுத்துட்டு நான் சும்மா இருப்பேன் நானு. இதாங்க தாய் வந்து. இதுதான் தாய். நீங்க 1000 தகப்பன் இருந்து 1000 உறவுகள் இருந்தாலும் சரி, ஒரு தாய்க்கு ஈடாகாது வந்து. எத்தனை குழந்தாலும் இருந்தாலும் சரி, 12 குழந்தை இருந்தா கூட சரி, அந்த 12 குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு பிடி சாதத்தை கொடுத்துட்டு தான் வயிற்றுல ஈர துணியை போட்டு தூங்குற ஒரே உன்னதமான படைப்பு அம்மா தான். தன் குழந்தைகளுக்காக என்ன முடிவுனாலும் இருக்கக்கூடியவள் தான் தாய் வந்து. திரும்ப அதான் சொல்றோம் வந்து, ஒரே ஒரு குழந்தை இருந்து ஒரு தகப்பனால் வளர்க்க முடியாது, 12 குழந்தை இருந்து ஒரு தாய் வளர்த்துருவா புருஷன் இல்லாம வந்து. அப்படிதான் வந்து சொல்றா அந்த கௌரவமா. என் குழந்தை எனக்கு பார்த்துக்க தெரியும் போன்னு. அந்த குழந்தைகளை எப்படியாவது படிக்க, அந்த 4 பெண் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணுன்ற ஒரு போக்கஸ் இருக்குது. என்ன ஒரு இதோ, நான் உழைக்கிறேன், நான் கூலி வேலைக்கு செய்யறேன், நீங்க யாரும் வந்து அந்த நம்ம படிப்பு விட்டுருவோம் வேலைக்கு போவோன்ற அந்த எண்ணம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாள் உட்காந்து 4 பெண் குழந்தைகளுக்கு சொல்றது அவருடைய தாரக மந்திரம். வழக்கமா வந்து கௌரவமா ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யணும், இந்த குழந்தைகளுக்காக 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அந்த மூத்த மகள் என்ன ஆகுறா, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுறா. வேணாம்மா, நான் பள்ளிக்கூடத்தை நான் நிறுத்திடுறேன், நான் வந்து வேலை உன்னோட வந்து வேலை பார்க்குறேன் அப்படின் பொழுது அவள் கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான்.
இந்த 3 குழந்தைகள் அழ ஆரம்பிக்குது. அந்த கோபம் என்ன கோபம்னா நிஜமான கோபம் கிடையாது. இந்த கோபத்தை காட்டினால்தான் அவங்க வந்து கரெக்டாக ஸ்கூல் போவாங்கன்னு. ஆனால் அந்த ஊர்வாய் சும்மா இருக்குமா? ஊர்வாய்க்கு ஏதாவது ஒரு அவள் கிடச்சிக்கினே இருக்கணும்ல. திரும்ப வந்து இவளை வந்து ட்ரிகர் பண்ணும்பொழுது ஒரு கட்டத்தில் கோபம் ஆயிடுறா. நான் பெத்த பிள்ளைங்க, என் வீட்டுக்காரன் இல்லை, எனக்கு வளர்க்க தெரியும், நீங்கள் போங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று கொட்டையை குழப்பணும்ல. அப்போ வந்து ஊரார் போய் தப்பாக பேசுறது வந்து இவ திமிர் பிடிச்சவோ, இவளுக்கு வந்து ஆணவம் அதிகம், இவளுக்கு வந்து அது இது என்ன வேணாலும் அந்த ஊர் வாய் மூடவே முடியாது. அதை பற்றி அவள் காதலே வாங்கிக்கல, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு. இதில் என்னென்ன அந்த மூத்த பெண் வந்து ரொம்ப சின்சியராக படிக்க ஆரம்பி. அவளோட சூழ்நிலை தெரிஞ்சு போச்சு, தன் அம்மாவுடைய கஷ்டம் தெரிஞ்சு போச்சு, தன்னுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சு போச்சு. அவள் படிக்கிறா, அங்கே இருக்கிற அரசு பள்ளியில் படிக்கிறா, அங்கே இருக்கிற உயர்நிலை பள்ளியில் படிக்கிறா. 10th படித்து முடிச்சு மேல்நிலை பள்ளிக்கு வேற ஒரு ஊருக்கு போகணும். அவளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பக்கத்தில் உள்ள பெரிய ஊருக்கு கிடைக்குது. வந்து நீ போ அங்கே ஹாஸ்டல் தங்கி படிக்கிற மாதிரின்னு, அது தேவையில்லை எனக்குன்றா. அது சித்தூரில் போய் ஒரு மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது ஏன்னா என்னுடைய 3 தங்கச்சிகளை நான் பார்த்துக்கணும், என் 3 தங்கச்சிகளை நான் கரை சேர்க்கணும், என் 3 தங்கச்சிகளை நான் வளர்க்கணும். எங்கள் அம்மாவுடைய கனவு என்னன்னா நாங்கள் 4 பேரும் 4 பெண் பிள்ளைகளும் படிக்கணும், ஒரு லெவலுக்கு வரணும், இந்த ஊர் முன்னாடி நாம் வந்து எடுத்துக்காட்டா நிற்கணும். ஒரு கணவன் இல்லாமல் வெறும் கூலி வேலை செய்கிற இந்த பெண், இந்த 4 பெண் பிள்ளைகளை எந்த அளவு கொண்டு வந்துட்டா அப்படின்ற ஒரு எண்ண வரணுத்துக்காக அந்த பெரிய மகள் படிக்க ஆரம்பிக்கிறா. படித்து முடிச்ச பிறகு அவள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கிறா. இதே போல தான் மறுபடியும் வந்து இந்த ஊராரில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது படிக்குதான், அது வந்து பரீட்சை எழுதுதான், பொம்பளைக்கு யார் வேலை கொடுப்பாங்க, அது நடக்கும். வந்து இன்னும் பின்தங்கிய கிராமப்புறங்களில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாதுங்க. வந்து இன்னும் பெண் பிள்ளைங்க வேலைக்கு போகக்கூடாது, பெண் பிள்ளைங்க வந்து அதாவது வந்து மென்சஸ் டைமில் வந்து வீட்டுக்கு வெளியே படுக்கணும். இதெல்லாம் இந்த மூட நம்பிக்கையான இந்த கலாச்சார சீரழிவுகள், இந்த மோசமான விளைவுகான இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் யார் இருக்குதுன்னா தன்னுடைய சகோதரன், இந்த பிள்ளைகளுடைய தாய் மாமன். ஏன்னா அவரும் பெரிய வசதியான ஆள் கிடையாது, அவரும் எங்கேயோ போய் மண்ணு நோண்டி தான் வந்து சம்பாரிச்சாகணும். அவர் உதவி பண்ணுறாரு, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முதல் மகளுக்கு வந்து போலீஸ் தேர்வு எழுதி ஒரு கான்ஸ்டபிள் வேலை கிடைக்குது. ஊரே ஆச்சரியப்பட்டு போகுது. அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி ஆகுது, கௌரவமாவுக்கு வந்து தாங்க முடியாத மகிழ்ச்சி ஆகுது. கண்ணீர் வடிக்கிறாங்க. வந்து யாரெல்லாம் தான் காதுபட பேசுனாங்களோ, யாரெல்லாம் தன்னை பற்றி விமர்சனம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் தப்பா பேசுனாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய செருப்படியா வந்து என்னுடைய மகள் வந்து இன்னைக்கு அரசு ஊழியரா, அதுவும் வந்து போலீஸா வந்து நிற்கும் பொழுது இப்போ ஊர் சும்மா இல்லை, ஊர் ஆச்சரியப்படுது. கௌரவமாவுக்கு 4 பொம்பளை குழந்தைய வச்சுக்கின்னு ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து போலீஸாக மாற்றிட்டா, போலீஸ் வேலை வாங்கி கொடுத்துட்டா. நீ போலீஸ்காரியாவோ ஊரில் வந்து அவள் பாட்டுன்னு ராஜாங்கம் பண்ண போகிறா, அவள் பாட்டுன்னு அமக்கலம் பண்ண போகிறா, சொல்லவே முடியாது. இனி கௌரவமாவுக்கு படம் கொட்ட போகுது. இதெல்லாம் பேசத்தான் செய்வாங்க, அதை பற்றி காதில் வாங்கிக்கவே இல்லை. அடுத்த கட்டமாக பெரியவளாகிற தன்னுடைய 3 சகோதரிகளும் படிக்க வைக்கிறா. 3 பெண் பிள்ளைகளும் தன்னுடைய சூழ்நிலை தெரிந்து, தன்னுடைய குடும்ப சூழ்நிலை தெரிந்து, தன் அம்மாவுடைய சூழ்நிலை தெரிந்து மிக அருமையாக படிக்கிறாங்க. இப்போ இந்த மூத்த பெண் பிள்ளை போலீஸாக இருக்கும் பொழுது இது போலீஸ்காரிக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க, யார் பொண்ணு கட்டிப்பாங்க, இந்த போலீஸ்காரியை கட்டிக்கிறதுக்கு யார் முன் வருவாங்க அப்படின்னு திரும்ப இந்த ஊர் தான். நீங்கள் இந்த ஊர் பெரிய ஊர் இருக்கும்போது, இந்த சென்னை மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் யார் என்ன எதுன்னு தெரியாதுங்க. இந்த தெருவில் வரவன் போகிற யாரும் தெரியும். பொதுவாகவே இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் என்ன எதுன்னு, ஏன்னா அவனுக்கே காலம் இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கிறான். காலையில் கிளம்பி போனான்னு வச்சுங்க, மிட் நைட் வரான், அவனுக்கு என்ன எதுன்னே தெரியாது. தன் பக்கத்து வீட்டுக்கார இந்த இது சொல்கிறேன், நிறம் பார்க்கறது சொல்கிறேன் நான் வந்து, இவன் இதுவா அதுவான்னு, அதெல்லாம் கிடையாது. போனோமா வந்தோமா ஹாய் ஹலோ யாருன்னு கூட தெரியாது. ஆனால் கிராமம், அதில் ரொம்ப சிறிய கிராமமாக இருக்குல்ல, இங்கே தான் நிறைய போட்டியும் பொறாமையும் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைக்கு, அந்த மூத்தவருக்கு ஒரு போலீஸ்கார மாப்பிள்ளையாக அமைகிறாங்க. அடுத்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது என்னன்னா, இந்த ஊரில் வந்து ஒரு பொம்பளை வந்து ஒத்தாளாக நின்று ஜெயிக்கிறான்னா அது ஆம்பளை தவிர பொம்பளையே வந்து சகிச்சிக்க மாட்டாங்க தெரியுங்களா. ஆம்பளை கூட ரைட்டுன்னு பெருமைப்படுவான். பாத்தியா கௌரவமாக வந்து உண்மையிலேயா வீட்டுக்கார செத்துட்டா கூட சரி, ஒரு ஆளாக நின்று ஜெயிச்சுட்டாயான்னுவான். ஆனால் அந்த பொம்பளைங்க இருக்காங்க பாரு, தாங்க முடியாது. அடுத்து ஏதாவது ஒரு குட்டியை குழப்பம்னு ஒன்றுத்து நீ போலீஸ்காரி ஆகிட்ட, இன்னும் 3 கிடக்குது இல்லை, அது 3த்து என்ன மாத்திரம் பார்க்கலாம் பொழுது 2வது மகள் ஆசிரியர் பணிக்கான தேர்வு எழுதுகிறாள். ஆந்திர அரசினுடைய ஆசிரியர் பணிக்கு அவருக்கு வந்து அந்த பெண்ணிற்கு கவர்மெண்ட் டீச்சர் வேலை கிடைக்குது. ஊரே அசந்து போகுது. கௌரவம்மாள் வந்து கண்ணீர் வடிக்கிறா, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. இந்த பெண் பிள்ளைங்களாம் எடுத்து போய் அடுத்து உங்க வேற ஒரு வீட்டு சொந்தக்கார வீட்டில் விட்டுரு, ஹாஸ்டல்ல சேர்த்துரு, இதை வளர்க்க முடியாது, இதை கட்டி கொடுக்க முடியாது. நீ என்ன வந்து டெய்லியும் வந்து 300 ரூபா கூலி வாங்குற, இதுக்கு குறைஞ்சபட்சம் 5,000 போட்டாவது நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். வர வீட்டுக்காரனும் உங்களை மாதிரி ஒரு கூலிக்காரனா தான் வருவான். இதுக்கு என்ன நல்ல வாழ்க்கை வாழ்ந்துற போது. இப்படியாப்பட்ட நெகட்டிவான வார்த்தைகள் கேட்டு 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 அவளுடைய மனசு வந்து வெதும்பி போய்
முதல் பெண் வந்து ஒரு போலீஸ், 2வது பெண் வந்து ஒரு அரசு ஆசிரியை, 3வது பெண் படிக்க வைக்கிறா. அந்த அக்கா வந்து விடலை, சூழ்நிலையை பாருன்னு 3வது பெண்ணும் போலீஸுங்க. இது நடந்த உண்மை சம்பவம் சித்தூர் ஜில்லாவிலே வந்து பெரிய செய்தியாக மாறிச்சு. கடைசி பெண் 4வது பெண்ணும் அரசு ஆசிரியை அப்படின் பொழுது ஊரே வியந்து போயிடுச்சு. இந்த கௌரவம்மாள் ஒரு மீடியா முன்னாடி, ஒரு சாதாரண மீடியா முன்னாடி விஷயம் தெரிஞ்சு, ஒரு பெரிய மீடியா கூட வரல, சாதாரண ஒரு மீடியா, நான் சாதாரண மீடியான்னு சொல்றது பெரிய வாசகர்களோ பெரிய வியூவர்ஸோ இல்லாத ஒரு மீடியா கேள்விப்பட்டு வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல தான் மொத்தத்தையும் கண்ணீரும் கம்பளையுமா சொல்றேன். எனக்கு இந்த 30 குடும்பம் பண்ண டார்ச்சர் இருக்குது, அந்த டார்ச்சர் தான் எனக்கு ஒரு கட்டத்தில் வெறியா மாறுச்சு. அந்த வெறி தான் என் குழந்தைகளை வந்து ஃபோர்ஸ் பண்ண, என் குழந்தைகளை என்னோட சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, மிக அருமையா படிச்சாங்க. இன்னைக்கு என் வீட்டில் வந்து 2 போலீஸ் அதிகாரி, 2 டீச்சர், இதை விட வேற என்ன வேணும்? 2மே வந்து நாட்டுக்கு முக்கியமானவர்கள். இந்த 2 பேரையும் நான் வந்து இது பண்ணிட்டோம்னு இந்த நியூஸ் பெரிய அளவில் மாறுது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த விரல்கள் 10 மூலதனமாக இருக்கிற எத்தனையோ சோம்பேறிகள் இருக்கிறாங்க இந்த நாட்டில். எத்தனையோ பெண்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வேலைக்கு போகாமல் இதுவாக இருந்து மோசமான சோம்பேறித்தனமான வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆண்கள். இந்த மாதிரியான சென்னை மாதிரியான பெருநகரத்தில் வாழக்கூடிய சோம்பேறிகள் கூட எவ்வளவு பேர் இருக்காங்க. இங்க எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் ஒரு எங்கேயோ சித்தூர் பக்கத்துல புக்குனூர் தாண்டி ஒரு குக்கிராமம், அந்த குக்கிராமத்தில் கணவன் இழந்த ஒரு பெண் 4 குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த 4 குழந்தைகளும் ஒரு பெரிய அளவுல மாத்திருக்கான்னா அந்த ஜில்லாவிலே பாராட்டியிருக்காங்க. வந்து பெரிய வரவேற்பு. மீடியாவோட போக்கஸ் மொத்தம் கொண்டு வந்திருக்கு. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நாம எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலும் இது சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு இயற்கையும் இறைவனும் ஏதாவது ஒரு வழியில் நமக்கான ஒரு விஷயத்தை வந்து வழிகாட்டுவார். அதுல இருந்து நம்ம துளி கூட வந்து குறையக்கூடாது. அது மிகச்சிறந்த உதாரணம் வந்து கௌரவமா தான். எங்கேயும் தான் கொள்கையிலேருந்து தளரவே இல்லை, இதுல தளரவே இல்லை, அப்படியே சரியா வந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகள் 4 ஆம்பளை பசங்களை பெற்றிருந்தா கூட இந்த அளவுக்கு என்ன கௌரவப்படுத்திட்டு இருக்க மாட்டாங்க. கௌரவமானு பேர் வச்சுக்கிறது என்ன கௌரவப்படுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த பெண் பிள்ளைகள் தான் என்னுடைய குலதெய்வம். அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அத்தனை பேருடைய அத்தனை தாய்மார்களுக்கும் அத்தனை பெண்களுக்குமான ஒரு பெரிய முன்னுதாரணம் வந்து கௌரவமா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.